கடா பாலிங்கில் உள்ள கம்போங் பாரிட் பஞ்சாங்கில் தொலைத்தொடர்பு கம்பிகளை திருடிச் சென்றதாக சந்தேகிக்கப்படும் 4 சக்கர வாகனத்தை போலீஸ் ரோந்து கார் துரத்திச் சென்றபோது அந்த வாகனம் கவிழ்ந்து ஒரு வீட்டில் மோதியதைத் தொடர்ந்து அதிலிருந்த இருவர் தப்பிச் சென்றனர். கம்போங் ஸ்டார் கட்சியில் நேற்று முன்தினம் இரவு 9:52 மணியளவில் தொலைத்தொடர்பு கேபிள்கள் திருடப்பட்டது குறித்து பொதுமக்களிடமிருந்து தனது துறைக்கு தகவல் கிடைத்ததாக கெரிக் மாவட்ட போலீஸ் தலைவர் கண்காணிப்பாளர் அப்துல் சமாட் ஒத்மான் தெரிவித்தார். இரவு மணி 11:38 அளவில் புங்காலான் ஹுலு மாவட்ட போலீஸ் காவல் தலைமையகத்தின் ரோந்து வாகன பிரிவின் உறுப்பினர்கள் தாமான் 1 மலேசியா சந்திப்பில் ட்ரைட்டான் 4 சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த 2 உள்ளூர் ஆடவர்களை கண்டுபிடித்து அவர்களை துரத்தினர். அப்போது சந்தேக நபர்களில் ஒருவர் வெட்டும் கருவிகள், ஆணி மற்றும் கேபிள்களை போலீஸ் வாகனத்தை நோக்கி வீசினார். நள்ளிரவு மணி 12:30 அளவில் சந்தேக நபர் ஓட்டிச் சென்ற வாகனம் கம்போங் பாரிட் பஞ்சாங்கில் உள்ள ஒரு வீட்டை மோதிய பின்னர் கவிழ்ந்தது. எனினும் அவ்வீட்டில் இருந்து எவரும் காயமடையவில்லை. சந்தேக நபர் பயன்படுத்திய வாகனம் வாடகைக்கு எடுக்கப்பட்டதாக விசாரணையில் தெரிய வந்தது. அந்த வாகனத்தில் 20 சுருள் கேபிள்கள், ஒரு கை தொலைபேசி, 3 கேபிள் கட்டர்களும் கண்டுபிடிக்கப்பட்டன. 2 சந்தேக நபர்களையும் கண்டுபிடிக்கும் முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அப்துல் சமாட் தெரிவித்தார். ராஜயோகாவில் அனைத்து கங்கைகளிலிருந்தும் கும்பகோண மகாமகத்தின் புனிதமான லட்சுமி குபேர வாஸ்து தீர்த்தம், ராஜயோகாவின் தனித்துவ தரம் கொண்ட சுண்ணாம்பு, ராஜயோகாவின் இயற்கை வல்லமை கொண்ட சீயக்காய், இயற்கையான சந்தன கட்டைகளிலிருந்து நிறைவான வாசம் கொண்ட சந்தனம், தெய்வீக வழிபாட்டிற்கு ஹோம குச்சிகள் அனைத்தும் உங்கள் ராஜயோகாவில். இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு.